Hi my dear students, this is Prashant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JEE Main 2026ல phase 1ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது செஷன் 1. ஸோ இது வந்து என்னென்னா 28 Jan ஈவினிங்கில் கேட்ட ஈவினிங் செஷனில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸை வந்து டச் பண்ண வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கவனிங்க, சரியா? So here it is given 6/326, okay, plus 10 into 1/325 plus 10 into 2/324 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. கடைசியில் வந்து 10 into 2 power, ஓகேவா, 24/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே வந்து நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுத போகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் நத்திங் பட் 6/3 power 26, let it be, ஓகே. மீதி இருக்கிற எல்லா டேர்ம்லேருந்தும் நான் வந்து என்ன பண்ணுறேன், 10 காமனாக வெளில எடுக்கிறேன், சரியா? அதே நேரத்தில் 3/25 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் 3/25 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் ஹியர் 1, ஓகே, அண்ட் ஹியர் ப்ளஸ் 2 into, ஓகே, 3/1 அப்படின்னு வரும், ஓகேவா. அடுத்து 2 square into 3 square அப்படின்னு வரும், ஓகேவா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் 2 into, ஓகே, 2/24 into 3/24 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு காமனாக எடுத்த பிறகு வந்தது, சரியா? அடுத்த ஸ்டெப்பில் ஹியர் வி வில் பி ஹேவிங் 6/3/26 ப்ளஸ் 10/3/25, ஓகேவா, ஆஃப் ஹியர் இட் இஸ் 6/0 ப்ளஸ் 6/1 ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் வந்து 6/24 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இங்கே வந்து ஏ வந்து நமக்கு, ஓகே, 1, சரியா, ஃபஸ்ட்டு டேர்ம். அண்ட் ஆர் வந்து 6 which is greater than 1. ஸோ அப்போ வந்து எஸ்என் ஃபார்மில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா we have to use a into, ஓகே, r/n-1/r-1 இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எனிவே ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இட். அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா 6/3/26 ப்ளஸ் ஹியர் 10/3/25, ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹியர் இட் இஸ் 6/0 ஆஃப் 6/25 வரும். ஏன்னா இங்கே வந்து மொத்தம் 25 டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம் n வந்து 24னு, பட் இட் இஸ் நாட் 24, இட் இஸ் 25 -1/6 - 1, ஓகேவா. ஓகே, இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஹியர் இட் இஸ் 5. ஸோ இந்த 5ம் இந்த 10ம் கேன்சல் பண்ணால் ஹியர் இட் இஸ் 2 times, சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு 3 வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே, we will be getting 2 here, okay. இங்கே வந்து 3/25 அப்படின்னு வந்துடும். ஸோ 3/25 ப்ளஸ் 2/3/25 ஆஃப், ஓகே, we will be getting 6/25 - 1 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு டேக் 2/3/25 காமனாக நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டோம்னா வில் பி கெட்டிங் 1 + 6/25 - 1 அப்படின்னு நமக்கு வந்துடும், சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் வில் பிகம் 1 and 1 கெட்ஸ் கேன்சல். ஸோ 2/3/25 ஆஃப் 6/25 அப்படின்னு வந்துடும். இந்த 6/25 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into ஹியர் 2/25 into 3/25/3/25. 3/25 கெட்ஸ் கேன்சல். ஸோ அவர் ஆன்சர் வில் பி 2/26. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have it in the option 2, சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.